ஹலோ கைஸ், இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லோலர் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போயிருப்போம். அதில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாரு. அவருக்கு நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சா அதுக்கப்புறம் அடிச்சுட்டு எமோட் போட ஆரம்பிச்சிடுவார். என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு குத்தி தான் காமிப்பார். அடுத்த மேட்ச் பாருங்கள், சரி அப்படின்னு நான் அவர் அடிக்கக்கூட இல்லை, சும்மா நடந்து தான் போயிட்டுருப்பேன். தலையிலே வச்சுட்டு எமோட் போட ஆரம்பிச்சிடுவார். எனக்கு வெறியாக வந்துடுச்சு. சரி, ஒரு தரமான கேம் பிளே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு தரமாக போயிட்டு ஃபயர் கன் வச்சு தரமாக அழுத்தி முடிச்சுட்டு இருப்பேன். அடுத்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல, இப்போத்துல அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த மேட்ச் பாருங்கள், நான் கரெக்டாக வந்து அவர் அழுத்திட்டே இருப்பேன் ஸ்னைப்பரை வச்சுட்டு. ஆனால் அவருக்கு கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஒரு 150 கொடுத்துட்டு அந்த ஃப்ரீஸ் பாம் தூக்கி போட்டுருவார். கரெக்டாக அது போய்டும். எனக்கு ஒரு லேக் ஃபிக்ஸ்னால வந்துட்டு இந்த இடத்துல வந்து 150 வாங்கிடுவேன். டப்புன்னு அவர் தூக்கி போட்ட உடனே உஷாராயிட்டு தூரமாக போட்டு 1 ஹெச்பியில் தப்பிச்சிருப்பேன். நல்லா பார்த்துக்குவோம். 1 ஹெச்சியில் கரெக்டாக உள்ளே வந்து மாட்டிப்பார். ஐயோ அப்படின்ட்டு தரமாக ஒரு ஆயத்தி பிடிச்சி போயா போட்டிருப்பேன். போயா போடலனால பரவாயில்ல, அது ரெக்கார்டு இல்லைனால சாரி கைஸ். இந்த சேனலுக்கு சப்போர்ட்டர் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரெக்வஸ்ட்டு கூட யாருமே கொடுக்கல. ரெண்டுத்துலையுமே ஹீரோய்க்கில் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் கில்டு ரெக்வஸ்ட் கொடுத்து கில்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் கால் பண்ணோன்னா கூட பரவாயில்லை, ப்ளீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கில்டு வார புஷ் பண்ணணும். டெய்லி லைவ் போட்டுட்ருக்கோம், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை கைஸ்.